இதுக்கு மேல பும்ராவுக்கு ரெஸ்ட் வேணுமா? இந்தியாவை விட அது முக்கியமா? கம்பீர் கில்லை விளாசிய சாஸ்திரி. வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்து மண்ணில் விளையாடும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் தோல்வியை சந்தித்தது. இந்த நிலையில் 2வது போட்டி ஜூலை 2ஆம் தேதி பர்மிங்கம் நகரில் துவங்கியது. அந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பவுலிங் செய்வதாக அறிவித்தது. இந்திய அணியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட குல்தீப் யாதவுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் விளையாடுவதாக அறிவிக்கப்பட்டது. அதைவிட நம்பிக்கை நட்சத்திரம் ஜஸ்பிரித் பும்ரா ஓய்வெடுத்து 3வது போட்டியில் விளையாடுவார் என்று கேப்டன் சுப்மன் கில் அறிவித்தது இந்திய அணிக்கு ஆரம்பத்திலேயே பின்னடைவாக பார்க்கப்படுகிறது என்றே சொல்லலாம். ஏனெனில் உலகின் நம்பர் 1 பெஸ்ட் பவுலராக ஜொலிக்கும் அவர் கடந்த போட்டியில் 5 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். ஆனால் அவரை தவிர்த்து மற்ற பவுலர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தாதது தோல்வியை கொடுத்தது. இருப்பினும் 5 போட்டிகளில் விளையாடினால் காயத்தை சந்திக்க வாய்ப்புள்ளது. எனவே பும்ரா 3 போட்டிகளில் மட்டுமே விளையாடுவார் என்று ஆரம்பத்திலேயே பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அறிவித்தார். அதன்படி இந்த போட்டியில் அவருக்கு இந்திய அணி நிர்வாகம் ஓய்வு கொடுக்க முடிவெடுத்துள்ளது. இந்த நிலையில் ஜூன் 24ஆம் தேதி நினைவுற்ற முதல் போட்டிக்கு பின் 7 நாட்கள் ஓய்வு இருந்ததாக ரவி சாஸ்திரி கூறியுள்ளார். அதையும் தாண்டி பும்ராவுக்கு ஓய்வு வேண்டுமா என்று அவர் கம்பீர் கில்லை விளாசியுள்ளார். ஏற்கனவே இந்தியா பின்தங்கியிருக்கும் நிலையில் இப்போட்டியில் பும்ராவின் ஓய்வுதான் முக்கியமா என்று தெரிவிக்கும் சாஸ்திரி இது பற்றி பேசியது பின்வருமாறு. உங்களிடம் உலகின் சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் இருக்கிறார். 7 நாட்கள் ஓய்வு எடுத்த பின்பும் அவரை நீங்கள் உட்கார வைத்துள்ளீர்கள் என்பதை நம்புவது கடினமாக இருக்கிறது. இந்த முடிவு கண்டிப்பாக தலைமை பயிற்சியாளர் மற்றும் பயிற்சியாளர் குழுவின் கைகளில் இருக்கக்கூடியது. சொல்லப்போனால் அது கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் கையில் இருக்கும் முடிவாகும். 1 வாரம் இடைவெளிக்கு பின் விளையாட வரும் இந்தியாவுக்கு இது மிகவும் முக்கியமான போட்டி. இது இந்தியா நிச்சயம் வென்றாக வேண்டிய போட்டி. ஒருவேளை நீங்கள் தொடரை வெல்லும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினால் இந்த போட்டியில் உங்களுடைய முதன்மை பவுலர் கண்டிப்பாக விளையாட வேண்டும். அதை விட்டுவிட்டு அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம் என்று சொல்லாதீர்கள் என கூறினார். ஒருவேளை அவர் கூறுவது போல இப்போட்டியில் இந்தியா தோற்றுவிட்டால் அதன் பின் பும்ரா வந்தாலும் கம்பேக் கொடுப்பது கடினம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புனலுடன் இணைந்திடுங்கள்.